எரிபொருளின் விலையை குறைக்க முடியாது. டில்வின் சில்வா பகிரங்கம். யாழ்ப்பாணத்தில் நின்று புலம்பெயர் தமிழருக்கு அழைப்பு விடுத்த அனுரகுமார. அரசியல் கைதிகளின் விடுதலை தொடர்பில் ஜனாதிபதி அளித்துள்ள உறுதிமொழி. உகாண்டாவிற்கு கொண்டு செல்லப்பட்ட டாலர்கள் பலமான தாக்கத்தை ஏற்படுத்தியதாக கூறும் நாமல். சட்டமா அதிபரின் ஆலோசனைக்கு அமைய அரசியல் கைதிகளை விடுதலை செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். நாட்டில் உள்ள அனைவரும் ஒன்றிணைக்கும் அரசியல் சக்தி தேசிய மக்கள் சக்திதான் என்றும் அவர் கூறியுள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற தேர்தலுக்கான பிரசார கூட்டம் வவுனியா நகரசபை விளையாட்டு மைதானத்தில் நேற்று இடம்பெற்றது. தொடர்ந்தும் தெரிவிக்கையில், எமது நாடு எல்லா வகையிலும் பிளவுபட்டுள்ளது. இந்த பிளவுகளால் எமது நாடு முன்னோக்கி செல்ல முடியாது. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் ஊடாக நாட்டின் பிளவுபட்ட யுகம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது. ஜனாதிபதி தேர்தலின் போது நாம் பலமான இயக்கம் என்பது வடக்கு மக்களுக்கு தெரியாது. அதனால் தான் பழைய அரசியல் கட்சியையே தெரிவு செய்தனர். நாட்டை கட்டியெழுப்புவதற்கு அதிகமான வேலைகளை நாங்கள் செய்ய வேண்டியுள்ளது. அதற்காக தேசிய மக்கள் சக்தி கொண்ட அரசாங்கத்தை உருவாக்க வேண்டும். பல்வேறு பாதுகாப்பு காரணங்களுக்காக கையகப்படுத்தப்பட்ட வடக்கு மக்களின் காணிகள் மீண்டும் அவர்களுக்கே வழங்கப்படும். சட்டமா அதிபரின் ஆலோசனைகளுக்கு அமைய அரசியல் கைதிகளின் விடுதலை தொடர்பில் நடவடிக்கை எடுக்கப்படும். அதேவேளை வடக்கு மக்களுக்கு சொந்தமான காணிகள் பாதுகாப்பு காரணங்களுக்காக அரசாங்கத்திடம் இருக்கின்றன. அந்த காணிகள் அனைத்தையும் மீண்டும் அந்த மக்களுக்கு நாங்கள் வழங்குவோம். எங்களுக்கு தெரியும், இங்கு யுத்தம் ஒன்று நடந்தது. பல்வேறு அநீதிகளுக்கு முகம் கொடுத்தோம். இன்று அரசியல் கைதிகள் உள்ளனர். அவர்களை சட்டமா அதிபரின் ஆலோசனைகளுக்கு அமைய விரைவில் விடுதலை செய்வோம் என்று வாக்குறுதி அளிக்கின்றேன். இது சமத்துவமான ஒற்றுமையான ஆட்சி. இதனை தென்பகுதி எதிர்க்காது. நவம்பர் 14ஆம் தேதி மிளகாய் தூள்களுடனும் கத்திகளுடனும் நாடாளுமன்றம் வந்து சண்டை போட்டவர்களையும் ஊழல்வாதிகளையும் களைய நாடாளுமன்றத்தை சிரமதானம் செய்து கழுவி சுத்தம் செய்து திசை காட்டியால் நிரப்பி இந்த நாட்டை மக்கள் எதிர்பார்க்கும் ஒரு நாடாக மாற்றி காட்டுவோம் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ரணில் விக்ரமசிங்கவிற்கும் காஞ்சன விஜயசேகரவுக்கும் இடையில் ஏற்பட்டுள்ள உடன்படிக்கை காரணமாக எரிபொருளின் விலையை குறைக்க முடியாது என ஜேவிபியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா தெரிவித்துள்ளார். குறித்த விடயத்தினை மகியங்கனையில் தேசிய மக்கள் சக்தி நடாத்திய பொது தேர்தல் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு கடந்த 2 மாதங்களில் எரிபொருள் விலை திருத்தம் மேற்கொண்ட விலை சூத்திரத்தை அரசாங்கம் வெளிப்படுத்த வேண்டும் என புதிய ஜனநாயக முன்னணியின் மாத்தறை மாவட்ட வேட்பாளரும் முன்னாள் அமைச்சருமான கஞ்சன விஜயசேகர தெரிவித்திருந்தார். கொழும்பில் அமைந்துள்ள புதிய ஜனநாயக முன்னணியின் தேர்தல் வழிநடத்தல் காரியாலயத்தில் கடந்த 8ஆம் தேதி இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். தொடர்ந்தும் தெரிவித்த அவர், இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் வேறு நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் செய்துள்ளதால் எரிபொருள் தொடர்பில் விலை தீர்மானிப்பதில் தடைகள் ஏற்பட்டுள்ளதாக கூட்டுத்தாபனத்தின் தலைவர் ஊடக சந்திப்பொன்றின் போது தெரிவித்திருந்தார். தலைவரின் இந்த கூற்று கடந்த அரசாங்கத்தின் வேலை திட்டங்கள் தொடர்பில் மக்கள் மத்தியில் விரக்தியை ஏற்படுத்துவதற்காக மேற்கொள்ளப்பட்ட முயற்சியாகும் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணத்தில் இருந்து வெளியேறிய பலரும் வெளிநாட்டில் வியாபாரிகளாக, கல்விமான்களாக, ஆராய்ச்சியாளர்களாக உள்ளனர். யாழ்ப்பாணத்தை கட்டியெழுப்ப நீங்கள் யோசிப்பீர்கள் தானே? உங்கள் அறிவை எடுத்துக்கொண்டு யாழ்ப்பாணத்துக்கு வாருங்கள். உங்கள் நிதியை யாழ்ப்பாணத்துக்கு கொண்டு வாருங்கள். இந்த நேரத்தில் கொண்டு வராத நிதி மற்றும் அறிவால் பலனில்லை. எங்களுக்கும் எங்கள் கட்சிக்கும் ஒரே எதிர்பார்ப்பு இருக்கின்றது. அது இந்த நாட்டை கட்டியெழுப்புவதுதான் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் யாழ்ப்பாண பிரதான தேர்தல் பிரசார கூட்டம் பாஷையூர் புனித அந்தோனியார் தேவாலயத்திற்கு முன்பாக நேற்று மாலை கட்சியின் தலைவரும் ஜனாதிபதியுமான அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் இடம்பெற்றது. இதன்போது உரையாற்றிய போதே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இதனை தெரிவித்தார். அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில், தேர்தலுக்கு பின்னர் மிகப்பெரிய எழுச்சி யாழ்ப்பாணத்தில் இருந்தது. கடந்த ஜனாதிபதி தேர்தலில் ஏறியவர்களில் 2 வெல்வார்கள் என்றே வடக்கில் சொல்லப்பட்டது. ஊடகங்களும் அதைத்தான் சொன்னது. நாம் வெல்வோம் என்ற செய்தி வடக்கில் சரியாக செல்லவில்லை. தேர்தலுக்கு பின்னர் எமது காரியாலயம் நிரம்பி வழிய தொடங்கியது. இதன் பலனொன்று ஆயிரக்கணக்கான மக்கள் கூடியுள்ளனர். ஜனாதிபதி தேர்தலில் வடக்கில் உள்ள கட்சிகளின் தயவுடன் ஏனைய கட்சிகள் வடக்குக்கு வந்தன. அவர்கள் அரசியல் கட்சிகளின் தலைவர்களையே ஒன்றிணைத்தார்கள். மக்களை ஒன்றிணைக்கவில்லை. தேசிய மக்கள் சக்தியில் நாங்கள் வடக்கில் தலைவர்களுடன் பேசியதுடன் மக்களுடன் இணைந்து அரசியல் செய்கின்றோம். தெற்கிற்கு எதிராக வடக்கிலும், வடக்கிற்கு எதிராக தெற்கிலும் செயல்பட்டு எவ்வாறு ஒற்றுமையை காட்டுவது? நாம் ஒரு அரசியல்
கட்சியின் கீழ் ஒன்றிணைய தயார் என்பதை இந்த கூட்டம் காட்டுகின்றது. நான் சொல்லும் விடயங்கள் உங்களுக்கு தேவையில்லையா? தேவைதானா? பழைய அரசியலை கைவிடுவோம், புதிய அரசியலுக்கு வருவோம். சிங்கள தமிழ் முஸ்லிம் பேதமின்றி பிரியாது, சண்டை பிடிக்காது வாழ்வோம். அது தோல்வியடைந்த பழைய அரசியல். நவம்பர் 14ஆம் திகதி நாம் பங்களித்து சக்தி வாய்ந்த அரசாங்கத்தை முன்கொண்டு செல்வோம் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அரசு ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரிக்க அரசாங்கத்திடம் பணம் இல்லை என்பது உண்மையில்லை. சம்பளத்தை அதிகரிப்பதற்கு பணம் உள்ளது என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷடி சில்வா தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் தெரிவிக்கையில், அனைவருக்கும் நிவாரணம் வழங்குவதாக ஜனாதிபதி தெரிவித்தார். அவ்வாறு செய்வதற்கு நிதி உள்ளதா? தற்போது அரிசி பிரச்சினை ஏற்பட்டுள்ளது. அரிசி ஆலை உரிமையாளர்கள் அரிசியை விடுவிக்காவிட்டால் வெளிநாட்டிலிருந்து அரிசியை இறக்குமதி செய்வதாக ஜனாதிபதி கூறியதை கேட்டேன். ஏமாற்ற வேண்டாம் என ஜனாதிபதியிடம் கூறிக்கொள்கின்றேன். ஜனாதிபதி இதுவரை எனக்கு அழைப்பு ஏதும் ஏற்படுத்தவில்லை. அவர் எனக்கு அழைப்பை ஏற்படுத்திக் கொண்டால் அவருடன் கதைப்பதற்கு நான் தயாராகவே இருக்கின்றேன். அரசு ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரிக்க அரசாங்கத்திடம் பணம் இல்லை என்பது உண்மையல்ல. சம்பளத்தை அதிகரிப்பதற்கு பணம் உள்ளது. அரசாங்கத்தின் வரி வருமானத்தை 2 லட்சத்திலிருந்து 1 லட்சமாக குறைக்கும் பட்சத்தில் அதனை மேற்கொள்ள முடியாது. அவ்வாறு இல்லை என்றால் பணம் அச்சிட வேண்டும். அதனையும் செய்ய முடியாது என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். ராஜபக்ஷர்கள் விமானம் மூலம் உகாண்டாவிற்கு டாலர்களை கொண்டு சென்றார்கள் என எமது அரசாங்கத்தை வீழ்த்துவதற்காக சுமத்தப்பட்ட பொய்யான குற்றச்சாட்டுகள் பலமான தாக்கத்தை எமக்கு ஏற்படுத்தியிருந்தன என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். பத்திரிகை ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் தெரிவிக்கையில், ஜனாதிபதி தேர்தலில் மக்கள் எமக்கு சிறந்த பாடத்தை கற்பித்தார்கள். அதனை அடிப்படையாக கொண்டு பொது தேர்தலுக்கு சிறப்பாக தயாராகி கொண்டிருக்கின்றோம். எம்மில் காணப்பட்ட குறைபாடுகள், தவறுகளை திருத்திக் கொண்டு தற்போது பயணிக்க ஆரம்பித்துள்ளோம். புத்துணர்ச்சியுடன் பொது தேர்தலை எதிர்கொள்கின்றோம். மக்கள் எமது வேலை திட்டங்களை வெற்றி பெற செய்வார்கள் என்று நம்புகின்றோம். அவர்கள் வழங்கும் தீர்ப்புக்கமைய நாம் எமது பொறுப்பை நிறைவேற்றுவோம். எமது அரசாங்கத்தை வெளியேற்றுவதற்காக முன்னெடுக்கப்பட்ட போராட்டத்தில் ராஜபக்ஷர்கள் உகாண்டாவிற்கு விமானம் மூலம் டாலர்களை கொண்டு சென்றதாக முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் பலமான தாக்கத்தை ஏற்படுத்தியது. ஆனால் டாலர்கள் இன்மையினாலேயே அத்தியாவசிய பொருட்களுக்கான தட்டுப்பாடும் வரிசையும் ஏற்பட்டது என்பதை பலரும் அறிந்திருந்தனர். ராஜபக்ஷர்களால் தான் அவ்வாறான நிலைமை ஏற்பட்டது என்றும் சமூக வலைதளங்களில் போலி தகவல்கள் பகிரப்பட்டன. ஆனால் துரதிருஷ்டவசமாக இந்த குற்றச்சாட்டுகளை முன்வைத்தவர்கள் இன்று அமைதியாகியுள்ளனர். எனவே பொய்களால் தாம் தவறாக வழிநடத்தப்பட்டிருக்கின்றோம் என்பதை இப்போதாவது மக்கள் உணர வேண்டும். பொது தேர்தலில் சரியான முடிவை எடுக்க வேண்டும் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். நாடு தற்போது 3 அமைச்சர்களால் மாத்திரமே ஆளப்படுவதாக அமைச்சர் விஜித கேரத் பெருமையுடன் தெரிவித்துள்ளார். மாகாண சபைகள், உள்ளூராட்சி சபைகள் என பெரும் அமைச்சர்கள் குழுவினால் நாட்டை ஆளுவதனால் பல பிரச்சினைகள் காணப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஆனால் இன்று 3 பேர் ஆட்சி செய்யும் போது எந்த பிரச்சனையும் இல்லாமல் நாடு மிக சிறப்பாக முன்னேறி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 1 மாதத்தில் நாட்டை இவ்வளவு சிறப்பாக ஆட்சி செய்யும் போது 5 ஆண்டுகள் நாட்டை ஆட்சி செய்தால் ஐரோப்பாவில் மிகவும் வளர்ச்சியடைந்த நாடாக இலங்கை அபிவிருத்தி செய்ய முடியும் என்றும் அவர் கூறியுள்ளார். ரஷ்யாவின் தலைநகர் மாஸ்கோ மற்றும் அதன் சுற்றுவட்டாரங்களில் உக்ரைன் பாரிய வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளதாக அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த நிலையில் ரஷ்யாவின் பல்வேறு விமான நிலையங்கள் மூடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. உக்ரைன் மீது ரஷ்யா போரை தொடங்கி 2 ஆண்டுகள் கடந்துள்ள நிலையில் இந்த பாரிய தாக்குதல் நேற்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் உக்ரைன் ராணுவம் மொத்தம் 34 ட்ரோன்களை கொண்டு தாக்குதல் நடாத்தியதாக தெரிவிக்கப்படுகின்றது. ரஷ்ய தலைநகர் மாஸ்கோ மற்றும் அதன் சுற்றுவட்டாரங்களில் உள்ள ராமேஸ்காய், ஹொலோமெஸ்கி மாவட்டங்களிலும் மாஸ்கோவின் தென்மேற்கே உள்ள டொமோடெடோவா நகரத்திலும் தாக்குதல் நடாத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது.